அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகலை அப்படின்றது தான் சிக்கல். அந்த சிக்கலுக்காக இங்கே வந்திருக்காங்க இவங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மையமே ஆரம்பித்தேன். நான் உண்மையிலேயே இவங்கெல்லாம் இவ்வளோ நொந்து நூடுல்ஸ் ஆகி கஷ்டப்பட்டு லோல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இவ்வளவும் பட்டு வந்திருக்காங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன்ற எண்ணத்துல. நாங்க இன்னும் பிச்சை எடுக்கிற மாதிரி சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பிச்சை இல்லம்மா, கடவுள்கிட்ட கூட தான் பிச்சை கேட்குறோம். அது பிச்சைன்னா கேவலமா? அப்படி இல்லை. இப்போ உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் கல்யாணம் ஆகலை, அது நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு அப்படி சொன்னேன். நீங்க திருமண தகவல் மையத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்க டீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டு தான் நான் தான் போன் பண்ணேன். இது வரைக்கும் ஒரு வரனோ ஒரு ஜாதகம் கூட உங்க மையத்துல இருந்து அனுப்பல. ஏமா, அது என் மையமே கிடையாதுமா. அந்த மையத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். அந்த மையத்துக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எதுக்கு சார் எங்களை கூப்பிட்டீங்க? டென்ஷன் ஆகாதம்மா. அந்த மையத்துல போய் பார்த்தேன், ரொம்ப நாளா யாரு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எடுத்தேன். அதுல இது மாதிரி ஒரு 20-30 பேர் தான் இன்னும் கல்யாணம் ஆகாம இருந்தது. அதை வாங்கி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு சில டீட்டெயில் நான் கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். உங்ககிட்ட ஜாதகம் எதனா இருக்கா, இல்ல வரன் எதனா இருக்கா? ஆஹா, என்கிட்ட எந்த ஜாதகமும் இல்ல, எந்த வரணும் இல்ல. எல்லாத்துக்கு எதுக்குங்க கூப்பிட்டீங்க? கத்தாதம்மா, சொல்றேன். அதாவது நாங்க ஒரு பேக்கேஜ் வந்து வச்சிருக்கோம். அந்த பேக்கேஜுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் கூப்பிட்டேன். பேக்கேஜ்னா மண்டபம் புக் பண்றது, டிஜே புக் பண்றது, நலங்கு வைக்கிறது, மேடை அலங்காரம் பண்றது, வீடியோ கவரேஜ் பண்றது, கேட்டரிங் புக் பண்றது, பியூட்டிஷியனை வைக்கிறது, நலங்கு வைக்கிறது, வரவங்க போறவங்க தாம்பூலம் பை கொடுக்கறது, இது கூட 1-2 விட்டு இருப்பான். அவ்வளவுதானே பண்றது நீங்க பேக்கேஜ்? ஏமா, கொஞ்சம் மூச்சு விட்டுக்குமா, தயவு செஞ்சு சொல்றேன். நீ சொன்ன எல்லாமே, அதாவது அது அந்த பேக்கேஜ் வேறம்மா, அது மேரேஜ் பேக்கேஜ். நான் சொல்றது அது இல்ல. அப்போ ஹனிமூன் பேக்கேஜா? அப்படின்னு பார்த்தாக்கா பொண்ணு புள்ள அவங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு ஹனிமூனுக்கு போக போறாங்க. இவர் சொல்ற ஊருக்கா போக போறாங்க? பொண்ணு மாப்பிள்ளை எந்த ஊருக்கு ஹனிமூனுக்கு போறேன்றாங்களோ அது இவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்ப இவரு ஏற்பாடு பண்றூரா? அப்படிலாம் சொல்லாதீங்க, கேட்கும் போது கேவலமா இருக்குங்க. ஆளுகள் என்னம்மா வாய்க்கு வந்தது பேசுறீங்க? நான் பேக்கேஜ்னு தான் ஆரம்பிச்சேன். இந்த அம்மா கல்யாணத்துல ஆரம்பிச்சு நீ ஹனிமூனுக்கு போய் அவர் நம்ம செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அது மாமா தொழிலான்னு கேட்குற மாதிரி கேட்குறீங்க. இருங்க, இது அந்த பேக்கேஜ் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கான பேக்கேஜ். கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு எதுக்கு பேக்கேஜ்? ஏமா, நீ எல்லாம் ஒரு கட்சியில போய் சேர்ந்துருவான். கொஞ்சம் 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 வந்தது ஆரம்பிச்ச மாதிரி பேசிருக்கேம்மா. இது பேக்கேஜ்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க லைஃப் விருத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பேக்கேஜ். ஹலோ, நீங்க சொல்றது கேட்கறதுக்கே ரொம்ப நாராசமா இருக்கு. இப்படியே பேசியிருந்தா நான் அழுத்துருவோம்மா. நான் சொல்ல வர பேக்கேஜ் என்னன்னா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் இளைஞி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு பல லட்சம் செலவு பண்ண வேண்டியது வருது. அதை இப்பவே நீங்க பேக்கேஜா புக் பண்ணீங்கன்னா நாங்களே மொத்தத்தையும் பார்த்துப்போம். உனக்கு புரியுதா? பிரசவ பேக்கேஜா? பிரசவ பேக்கேஜா? அப்போ நார்மல் டெலிவரிக்கு ஒரு பேக்கேஜ், சிசேரியனுக்கு ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜா இது? ஏண்டா தம்பி, கல்யாணத்துக்கு வழி இல்ல, பிரசவத்துக்கு போயிட்டேன். பெரியவரே, நான் எங்க போனேன்? இது ரெண்டும் தான் பிரசவம் வரைக்கும் எனக்கு கூட்டு போய் விட்டாங்க. பிரசவ பேக்கேஜோ சிசேரியன் பேக்கேஜோ நார்மல் டெலிவரியோ கிடையாது. கல்யாணம் சொன்னேன், அப்புறம் ஹனிமூனுக்கு கூட்டின்னு போனேன், இப்போ பிரசவத்துக்கே வந்துட்டேன். நான் தான் பேக்கேஜ்னு சொல்றேன். ஐயோ, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா, நானே சொல்லிடுறேன். அதாவது கல்யாணம் இங்க இல்லைன்னா அங்க வரன்னு கிடைக்கும், அங்க இல்லைன்னா அங்க கிடைக்கும். சொந்தமோ பந்தமோ ஃப்ரெண்டோ தெரிஞ்சவங்களோ அல்லது தகவல் மையத்திலயோ போய் கல்யாணம் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஹனிமூனு, அதாவது எந்த கண்ட்ரிக்கு போறாங்களோ அவங்களே டிக்கெட் போட்டு டூர் போட்டு டிராவல் போட்டு போயிடுவாங்க. இன்னொன்னு நீங்க சொன்னது என்னது, குழந்தை பெற்றுக்குது, அதுக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. இந்த பேக்கேஜ் கிடையாது. நான் சொல்ற பேக்கேஜ் மிக முக்கியமானது. எப்படின்னா, இப்ப கல்யாணம் ஆகிறவங்களுக்குலாம் குழந்தையே இருக்க மாட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுக்கு இப்பவே பேக்கேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு, சாரி, உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆனா உன்னை பார்த்தா உனக்கு பையனே அவ்வளவு பெருசு இருக்க வாய்ப்பு இல்லை. அக்கா பையனோ தம்பி பையனோ சித்தி பையனோ மாமா பையனோ மாமா பொண்ணோ அத்தை பொண்ணோ யாரோ ஒருத்தருக்காக நீ வரனுக்காக வந்திருக்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துடாம இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க, இந்த பேக்கேஜ்ல சேர்த்தீங்கன்னா எப்படியாவது குழந்தை குத்துருவோம். ஏதோ குழந்தை குத்துருவியா? ஐயோ ஏமா, நான் அப்படிலாம் சொல்லமா. ஃபெர்டிலைசர் மூலியமா, அதாவது குழந்தையின்மை தன்மை இருக்கு இல்லையா, அதற்கு எங்ககிட்ட ஒரு 10 மருத்துவமனை இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு, உளருதுமா கூட பேசி,
ஹாஸ்பிட்டலில் போனோம்னு அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதை பார்த்து லட்சமா கோடியா கேட்பாங்க. பேக்கேஜில் வந்துட்டீங்கன்னா நீங்க கட்டுற இந்த அமௌண்ட்லயே கன்ஃபார்மா குழந்தை இருக்கும். அதற்கான அங்கீகாரம் நாங்க தரோம். அதனால நீங்க எப்போ வேணா கல்யாணம் பண்ணுங்க, எப்போ வேணா ஹனிமூன் போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பேக்கேஜ் இப்போ எடுத்துக்குங்க. ஏன்னா நாளைக்கு ரேட்டு ஏறலாம், நாளுக்கு நாள் இது ஏறிக்கிட்டே போகும். அதனால சொல்றேன், இந்த பேக்கேஜில் சேருங்கன்றதுக்காக தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். என்னயா இது திருமண தகவல் மையம் ஒரு பேக்கேஜ் ஒண்ணு ஆரம்பிச்சுங்க, அடுத்து ஹனிமூன் பேக்கேஜ்னு ஒண்ணு ஆரம்பிச்சுங்க, பிரசவ பேக்கேஜ்னு சொன்னீங்க, இப்ப ஃபெர்டிலைசர் பேக்கேஜ்ன்றீங்க. என்னயா இது? நம்ம கொஞ்சம் மூச்சு விடுமா, இருமா, அதெல்லாம் ஆரம்பிக்கலாம் தான் போனேன். திருமண தகவல் மையம் சந்து ஒன்று வச்சிருக்கானுங்க. ஹாஸ்பிட்டலில் தொடங்கணும், எல்லாரும் எங்க கிட்ட பிரசவத்துக்கு வாங்க, நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ இவ்வளோ கட்டுங்கன்னு அவன் சொன்னான். டூரிஸ்ட் அங்கங்க ஆரம்பிச்சு எங்க கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ, தங்கறதுக்கு இடம் ஃப்ரீ, சோறு ஃப்ரீன்னானுங்க. இந்த 3 தொழில் தொடங்க முடியாதுன்னு நல்லா தெரியும். பார்த்தேன், குழந்தை நிறைய பேருக்கு இல்லை, எல்லாம் ஃபெர்டிலைசர்ல போய் உட்காந்துருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பேக்கேஜ் ஆரம்பிச்சா நம்ம கிட்ட கூட்டம் சேருமன் முதல் முறையா நான் தான் ஆரம்பிக்கிறேன். எருமை, இதுல என்ன ஒரு பெருமை? பெருமை இல்லம்மா, வறுமை தான் காரணம். ஏன்னா சொந்தமா பிசினஸ் பண்ணுனாங்க. மிஷின் போடணும்னா பல லட்சம் பல கோடி ஆகுது. பிசினஸ் ஆகுமான்னு தெரியாது, கடை வைக்கலாம் பார்த்தா வியாபாரம் ஆகுமான்னு தெரியாது. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையா? ஈஸியா பண்ணலாமேன்னு முதல் முறையா ஸ்டார்ட் பண்றேன். இப்படி பேசக்கூடாது. கண்டிப்பா நீங்க 4 பேரும் இந்த பேக்கேஜ்ல கண்டிப்பா சேரணும். அவன் கல்யாணம் ஆகலன்னு கவலையில இருக்கிறான், உனக்கு பேக்கேஜ் இல்லன்னு கவலை, அதுவும் இப்பயே புக் பண்ணணும்னு கவலை. நீ பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எங்க வீட்டு குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்காதா? டோன்ட் வரி வெல்ல மேடம், உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்டா சொல்றேன், ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னா 50% ரிட்டர்ன் கொடுத்துருவோம். எப்படிடா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் யோசனை வருது? எங்கனால முடியலடா. முடியலன்னு சொல்றீங்களா மேடம்? என் வாழ்க்கையே இப்போ உங்க கையில தான் மேடம் இருக்கு. ப்ளீஸ் சேர்ந்துருங்க, எப்படியாவது. பிசினஸ் ஆரம்பிச்சேன், ஹாஸ்பிட்டல் அக்ரிமெண்ட் வேற போட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, எவ்வளவுதான் கேக்குற? பெரியவரே, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. 10 லட்சத்துலேருந்து லக்ஸரி 20 லட்சம் வரைக்கும் இருக்கு. இதுல எந்த பேக்கேஜ்னாலும் எனக்கு ஓகே. ஆஃபரா கூட ஒரு 20% டிஸ்கவுண்ட் பண்றேன். யோ பெரியவரே, அந்த ஆள் தான் அறிவு இல்லாம பேசுறான். நீ எவ்வளவு பணம் கட்டணும்னு கேக்குற? அது எனக்கு உதவலனா கூட வேற யாருக்காவது உதவுன்னு கேட்டேன். உங்களை மாதிரி ஆளுங்க இது மாதிரி கேக்குறவங்க தான் இந்த மாதிரி ஆளுங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறானுங்க. இந்த மாதிரி பேசின இல்லாம 4 சாப்பிட்டேன். நம்ம வேலையை போய் பார்ப்போம். நல்லதுன்னு சொன்னேன். இப்ப வேணா நீங்க இப்படி பேசலாம், வருங்காலத்துல நீங்க பாருங்க. இது மாதிரி மையத்துக்கு முன்னாடியே பேக்கேஜ் எடுக்கலன்னா அப்ப என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன்.